வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பிடிஎம்எஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிடிஎம்எஸில் என்னென்ன டிசைன்ஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிடிஎம்எஸ்ங்கிறது அவிவா கம்பெனியோட சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ பிளான் டிசைன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை தான் வந்து பிடிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிளான்ட்டை டிசைன் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்குள்ள சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா இதோட இப்போ வர்றது கிடையாது. இதுக்கு பதில் அப்டேட்டட் வெர்ஷனாக வந்து தான் எவ்ரிதிங் 3Dன்னு வருது. ஸோ அதோட டெமோவும் நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் வீடியோ தான் நாங்கள் உங்களுக்கு இங்கே நான் போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? சாம்பிள் ஓகே, சாம்பிள் இமேஜ் ஓகே. ஸோ என்னென்னா அவங்க அவிவாலே கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க, பைப்பிங் வச்சுருக்காங்க, ஸ்டேர்ஸ் வச்சுருக்காங்க, லேடர்ஸ் இருக்குது, கேபிள் ட்ரே இருக்குது, டக்ட் எல்லாமே இதில் நம்மளால் வரைஞ்சிக்க முடியும். ஓகே. ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ இதை ரிமூவ்னு கொடுத்தோம்னா டிலீட் ஆகாது, ஆக்சுவலாக க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ போயிட்டு எனக்கு என்ன டிசைன் வேணும், ஓகே, என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே போனால் நமக்கு டிசிப்ளின்ஸ் இருக்கும், என்ன டிசிப்ளின் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பீம்ஸ் அண்ட் காலம்ஸ்க்கு போகிறேன். ஸோ போயிட்டு இதை பொறுத்தல ஹைராக்கி ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஹைராக்கி க்ரியேட் பண்ணி ஆகணும். சும்மா க்ரியேட் பண்ணி சிம்பிளாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸ்ட்ரக்சர்ஸ், ஃப்ரேம்ஒர்க். ஓகே, ஃப்ரேம்ஒர்க் வச்சதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் வேணுங்கிறது இங்கே போய் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் ஏரியா செட் பண்ணணும். பிடிஎம்எஸில் உள்ள மெயின் இது அது. ஓகேங்க, ஸ்டோரேஜ் ஏரியா செட் பண்ணலன்னா அங்கே ஒழுங்காக வேலை செய்யாது. ஸோ இங்கே போய்ட்டு திருப்பி செக்ஷன்ஸ், ஸ்ட்ரைட். ஸோ எனக்கு ஸ்ட்ரைட் எங்கே வேணும், எங்கேருந்து எங்கே வேணுங்கிறத நான் டிஃபைன் பண்ணிக்க முடியும். எனக்கு 0 to 0 0 அப்ளை. ஸோ அப்போ வந்து 5000. ஓகே, யூஸ் டு 5000. எனக்கு ஏன் கண்டினியூஸாக வருதுன்னா, இங்கே கண்டினியூஸுங்கிறது நான் எடுத்திருக்கேன். ஒரு சிங்கிள்னால் ஒவ்வொரு தவணையும் தனித்தனியாக வந்து ரேடியலுங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதிலே போய்ட்டு எனக்கு வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கர்வ்டு மெம்பர்னால் இதை யூஸ் பண்ணி நான் கர்வ்டு மெம்பரை நான் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் வேணாலும் நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பிரேசிங்ஸ் வேணாலும் இங்கே போய்ட்டு என்ன டைப் பிரேசிங் வேணும் பார்த்தீங்கன்னா இருக்குது வேரியஸ் டைப்ஸ். ஸோ நான் பிரேசிங்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும், இதை வச்சு வரைஞ்சிக்க முடியும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த இது ஸ்பெஷல்ஸ். ஸோ எனக்கு ஆக்சுவலாக ரெகுலர் ஸ்ட்ரக்சராக வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 போஸ்ட், இந்த பக்கம் ஒரு 10 போஸ்ட்டு, ஹைட்டில் ஒரு 5 போஸ்ட் இருக்குது. ஓகே, ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து ரெகுலர் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நான் வரைஞ்சிக்க முடியும். எனக்கு டவர் வரையணும், ஜாக்கெட் லெக்ஸ் வரையணும்னா இதை யூஸ் பண்ணி நம்மளால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ அடுத்து வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் அண்ட் பேனல்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து மெட்டீரியல் செட் பண்ணணும், ஸ்டோரேஜ் ஏரியா செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ போயிட்டு திருப்பி பேனல். ஸோ என்ன பேனல் வேணும். ஸோ இந்த இதில் நான் வரைஞ்சிக்க முடியும். இங்கே எவ்வளோ திக்னஸ் வேணாலும் இங்கே மாற்றிக்க முடியும். இந்த மெத்தடை வச்சு நான் வரைஞ்சிக்கலாம் பேனல் எப்படி வேணும் அப்படிங்கிறது. ஸோ அதில் பெண்டு பேனல் வேணும், நெகட்டிவ் எக்ஸ்ட்ரேஷனை அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபிட்டிங்ஸ் வேணால் நான் ஃபிட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபை பண்ணுறது இங்கே போய் மாடிஃபை பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணலாம், திக்னஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் அதே மாதிரி ஸ்ப்ளிட்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு போனீங்கன்னா மாடிஃபைல போனீங்கன்னா ஜாயிண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஸ்லைஸ் மெர்ஜ் எல்லாம் பண்ண முடியும். அது என்னங்கிறது நாங்கள் ரெகுலர் கிளாஸஸில் நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா? வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ். ஸோ வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ்னால் வால் என்ன சைஸ் வேணும், ஃப்ளோர் என்ன வேணுங்கிறத நம்ம இங்கே போய் செட் பண்ணிக்கணும். ஸோ வால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஸோ எங்கேருந்து எங்கே வரைக்கும் வேணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா அங்கே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது செட்டிங்ஸில் உள்ளதை பேஸ் பண்ணி தான் இங்கே வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிங்கு வேணும்னா சர்க்குலர் மெம்பராக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வால்ஸ் நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் சர்க்குலர் க்ரியேட் பண்ணால் அதுக்கு வால் சர்க்குலராக வேணுன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். யூசர் டிஃபைன்னா நான் டிஃபைன் பண்ணுவேன், எங்கேருந்து எங்கே வேணும் எப்படி வேணுங்கிறது நம்ம பவுண்டரியை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃப்ளோர் அதே மாதிரி நம்ம ஃப்ளோர் வரைஞ்சிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா டூல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸ்க்ரீடு பாருங்கள், எல்லாத்துக்குமே டூல் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸில் ஏஎஸ்எல் ஆக்சஸ் ஸ்டேர் லேடர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் போய்ட்டு எனக்கு
பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம், ஸ்டேர்ஸ் க்ரியேட் பண்ணலாம், லேடரு, ஃப்ளோரில் பெனட்ரேஷன் வேணும், சர்க்குலர் ஸ்கொயர் வேணால் இது படிக்கலாம், போஸ்ட்டு, கார்னர் போஸ்ட்டு என்ன வேணுமோ ஹேண்டல்ஸ் எல்லாமே வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து அடுத்து எக்யூப்மெண்ட் க்ரியேட் பண்ண விரும்புகிறேன்னா எக்யூப்மெண்ட் போயிட்டேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு அடுத்து இங்கே மாறி இருக்கும் எக்யூப்மெண்ட். ஸோ எக்யூப்மெண்ட் இங்கே போயிட்டு ப்ரிமிட்டிவ்ஸை யூஸ் பண்ணி நான் எக்யூப்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ என்ன சைஸஸ் வேணும் எல்லாமே நான் வரைஞ்சிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டிஃபால்ட்டாக உள்ளது வேணும்னா ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் போனீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எல்லாமே கிளிக் பண்ணுறேன், அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே போயிட்டு வச்சுக்க முடியும். ஓகே, இங்கே போய் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பைப் ஒர்க்ஸ். ஸோ பைப் ஒர்க்குன்னு போனீங்கன்னா நீங்கள் திருப்பி ஒன்ஸ் அகெயின் பைப் பிரான்ச் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் போனீங்கன்னா ஹெட்டுன்னு இருக்கும். ஸோ நாசில் ஹெட் அண்ட் டைல் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். கரெக்டாக நாசிலை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே வெளியில் வரும். ஓகேங்களா? வேறு எதாவது செலக்ட் பண்ணால் வராது. அதே மாதிரி டெய்லும் நம்ம செலக்ட் பண்ணி இங்கே ஒரு காம்பனண்ட் தான் வச்சுருக்கோம். வச்சுட்டு திருப்பி நீங்கள் பைப்பிங் வந்து வரைகிறது வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன வேணும், டீ வேணுமா, ஃப்ளாஞ்ச் வேணுமா, எல்போ வேணுமா, என்ன வேணுமோ நீங்கள் அங்கேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டீயை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே டீ க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி இங்கே ட்ராக் டூல் இருக்கும், மாடல் எடிட்டர்னு ஒன்று இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பைப் வந்துடும். காம்பனன்ட்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், பைப் வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம ரூட்டிங் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹச்யூஎஸ்சி டிசைனர். ஸோ இங்கே போய் ஹச்யூஎஸ்சி டிசைன்ஸ் நான் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே போனீங்கன்னா க்ரியேட்னு போனால் ஹச்யூஎஸ்சின்னு இருக்கும். இதில் போய் பண்ணுறதோட இதிலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ட்வொர்க் டிஃபால்ட்டுன்னு இருக்கும். ஓகே, அதில் போய் ஸ்டைலை வந்து யூஸ் ஃபுல் ஃபார்ம்னு கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஜோனில் வச்சுக்கிட்டு க்ரியேட் மெயினு, அடுத்து ஹச்யூஎஸ்சி சிஸ்டம், அடுத்து மெயினு, என்ன சைஸ் வேணும், அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு எது வேணுமோ செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வரும். பிக்சரில் காட்டும் எல்லா காம்பனண்ட்டும் எப்படி இருக்குதுன்னு நம்ம இதில் பார்க்க முடியும். பார்த்துட்டு நீங்கள் இதை வச்சு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேபிள் ட்ரே அதே மாதிரி தான் நம்ம வரைஞ்சிக்க முடியும். ஜோனில் போயிட்டு திருப்பி மெயின், அடுத்து அப்ளை, டிஸ்மிஸ். ஓகே, ஸோ பிரான்ச் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ காம்பனண்ட்டில் போயிட்டு என்ன வேணும், ஃபிக்ஸ்டு ட்ரே வேணுமா, பெண்டு வேணுமா, என்ன வேணும் கொடுத்து நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். ஸோ க்ரியேட்னு கொடுத்துட்டிங்கன்னா க்ரியேட் ஆகிரும். ஓகே, ஆக்சுவலாக அது இதில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, நான் ஸ்ட்ரக்சரை ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு தெரியும். பாருங்கள், இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கேபிளிங் சிஸ்டத்துலேயே நம்ம போய் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, கேபிளிங் சிஸ்டம்ங்கிறது வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிளிங் பண்ணுறோம்ல, அது மாதிரி எங்கேருந்து எங்கே ஆரம்பித்து நம்ம கொடுக்கணும்னு நம்ம சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். ஓகே, ஸோ கேபிள் வேன்னு சொன்னோம்னா எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்கணும் கேட்கும். ஓகே, எந்த இடத்துலேருந்து அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரூட்டிங் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா டிசைனில் போய் மாடலில் போனீங்கன்னா நீங்கள் டிராஃப்டிங்காக அல்லது ஐசோ டிராஃப்டாக மாற்றிக்க முடியும். ஸோ டிராஃப்டிங் போது நான் 2D எலிமெண்ட்டாக எடுப்பேன். ஐசோ டிராஃப்டிங் வந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங், பைப்போட ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கை நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டெமோ. ஓகே, உங்களுக்கு டெமோ பிடிச்சிருக்குங்களா? இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லை வேறு கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அதில் கொடுத்துருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் நாங்கள் சொல்லுவோம்.
ஓகே. ஸோ இன்னும் வேறு என்ன கோர்சஸ் பண்ணுறாங்களோ லேட்டஸ்ட் வீடியோவில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஏன்னா புதுசாக நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்கள் என்ன கோர்சஸ் லேட்டஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதே வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் கமெண்டில் போடலாம். அல்லது அந்த கமெண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் மோர் டீட்டெயிலாக வேணும், இமேஜஸ் அனுப்பணும்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அவங்க டவுட் கிளாரிஃபிகேஷனுக்குன்னே சொல்லி ஒரு வீடியோவே நாங்கள் போட்டு ரிலீஸ் பண்ணிடுவோம். ரைட்டுங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.